2025 தமிழக பட்ஜெட் நல்லா இருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. அந்த பலர் யாருன்றது தான் எனக்கு வியப்பா இருக்கு. ஏனென்றால் இது ஒரு அட்டக்கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு வெற்று பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை என்றுதான் இதை நான் சொல்வேன். உங்களுடைய தலைவர் அண்ணாமலை இதே தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு பட்ஜெட் வந்து வெறும் வெற்று அறிக்கை, வெறும் அதுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. இதில் உண்மையிலே எதை காரணமா சொல்லி வெற்று அறிக்கைன்னு சொல்றேன் சார். ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு மாநிலத்தை அல்லது ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு தேசத்தை, ஒரு நாட்டை உயர்த்தக்கூடிய வகையில் நாம் எதை நோக்கி முன்னேறுகிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டும். முன்னேறுகிறோம் என்றால் என்ன? ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வும் எப்படி முன்னேறும். ஒரு மாநிலம் அடுத்த ஆண்டு, அதாவது வருகிற நிதியாண்டு இந்தந்த துறைகளில் இவ்வளவு முதலீடு செய்தால், இல்லை இதற்கான தொழில் முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தால், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை பெருக்குவதற்கான திட்டம் என்பது இருக்க வேண்டும். அந்த திட்டத்தை ஒரு வருடத்தில் ஒரு கட்டமைப்பை நாம் பெரிதாக உருவாக்க முடியாது. ஆனால் அந்த திட்டத்தை, அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பல திட்டங்களை நாம் வகுக்க வேண்டும். அதை நீங்கள் செஞ்சுருக்காங்களா? இல்லை.